கோலி என்னமோ பண்ணிட்டாரு. கோலிக்கும், ஸ்ரேயஸ்க்கும் சண்ட. அப்படின்னு நெனச்சு இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்க பிரெயினுக்கும் அதே தான் வேணும். நீங்க பார்க்குற ரீல்ஸ்ல, வீடியோஸ்ல சம்மந்தமே இல்லாம விஜய், அஜித் பிக்ஸ்லாம் தம்ப்நெயில்ல வச்சிருப்பாங்க. வீடியோ ஃபுல்லாவும் இருக்கும். அவங்க போட்டிருக்க கன்டென்ட்டுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த வீடியோவ ஃபுல்லா கூட பார்க்காம கமெண்ட்ஸ்ல "அஜித் அந்த ஆக்டர் இல்ல, விஜய் அந்த ஆக்டர் இல்ல, அவர் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்காங்க. இவங்க இந்த மாரி தம்ப்நெயில் வைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரூத்ஸ் இருக்கு. ஒரு 5 கசப்பான உண்மைகள நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். முதல் விஷயம் நெகட்டிவ் பயாஸ். இதுக்கு நம்ம ஷா ப்ரோ எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அவரோட வீடியோஸ்ல அவர் யாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணி போட மாட்டாரு. அவரோட ஒப்பீனியன் சொல்வாரு. இல்லன்னா இந்த விஷயத்த இப்படியும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாரி தான் அவரோட கன்டென்ட் இருக்கும். ஆனா அவரோட தம்ப்நெயில் பார்த்தோம் அப்படின்னா, நெகட்டிவ் ஷேட்ல தான் இருக்கும். அதுக்கு இதுவும் ஒரு காரணம். சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஃபேமஸ் பெர்சன் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றப்போ, நமக்குள்ள சப்கான்ஷியஸா நம்மளே நம்ம பெட்டரா ஃபீல் பண்ணுவோம். ச்சே! நம்ம இவங்கள மாரி இல்ல. நம்ம இவங்களுக்கு எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லி, நம்ம ஈகோ ஒண்ணுமே பண்ணாம பூஸ்டப் ஆகும். 3 திங் டிராமா அடிக்ஷன். இந்த கான்ஃப்ளிக்ட்ஸோ, இல்ல இந்த பெர்சன எக்ஸ்போஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சில வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து எமோஷன் ஸ்பைக்குக்கு வந்து அடிக்ட் ஆகியிருக்கும் நம்ம பிரெயின். கொஞ்ச நாள் ஓகே. பட் இது ரொம்ப நாள் இதே மாரி வீடியோஸே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நம்ம மைண்ட் செட்க்கு வந்து ஒரு பாய்சனா மாத்துற ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். 4த் திங் இந்த வார்த்தை. அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து ஒரு ஹேப்பியா ஃபீல் பண்றது. ஃபேமஸான பெர்சனோட ஃபெயிலியர்ஸ் வீடியோஸோ, இல்ல அவங்க பண்ற மிஸ்டேக்ஸோ அத பார்த்து ஹேப்பியா ஃபீல் பண்றது. 5த் திங் மாப் மென்டாலிட்டி விச் இஸ் டிஜிட்டல் குரூப் திங்க்ன்னு சொல்லலாம். இப்போ ஆர்ஜே பாலாஜி வந்து ஹேட்டர்ஸ் மீட் நடத்தினாரா? ஸோ அவர வந்து அவர் இல்லாதப்ப வரைக்கும் அவர பத்தி என்ன பிடிக்கலையோ பேசிட்டே இருப்பாங்க. அவர் வந்த உடனே வந்து நிறுத்திருவாங்க. அது ஒரு பிளான்டோ, அன்பிளான்டு ஷோவா இருந்தாலுமே அதுதான் இங்க. குரூப்பா சேர்ந்து வந்து புடிச்சிருக்கோ இல்லையோ எல்லார் கூடயும் சேரணும் அப்படின்ற எல்லார் கூடயும் சேர்ந்து இருக்கணும் இந்த சொசைட்டிக்காக அப்படின்னு சொல்லி உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருந்தாலுமே, நியூட்ரலா இருந்தாலுமே, இதுக்காக ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அதுதான் இந்த டிஜிட்டல் குரூப் திங்க். நமக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஆனா, அது இல்லாம இந்த பெர்சன் பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணி வீடியோ பார்த்தாங்கன்னா, நம்மளுமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ற மாரி இருக்கும். நீங்க இப்ப ரியலைஸ் பண்ணுங்க. நிஜமாலே உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்காதா? இல்ல இவங்க பண்றதுனால நீங்களும் சேர்ந்து வெறுக்கிறீங்களா? இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கு அதான் ரீசனான்னு யோசிங்க. இந்த வீடியோ ஸ்ரேயஸ பத்தியோ, இல்ல கோலிய பத்தியோ இல்ல. நமக்கே நம்மள தெரியாம கண்ட்ரோல் பண்ற அந்த நெகட்டிவ் சைட பத்தி தான் பேசியிருக்கேன். இந்த விஷயத்த இப்ப தான் தெரிஞ்சுக்கிறீங்க, இல்ல கன்ஃபார்ம் பண்றீங்கன்னா, மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாரி புது விஷயத்த தெரிஞ்சுக்க. H3 Talks. Follow for more.